ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். 3/4 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு பைனாப்பிள் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப்பு ரவைக்கு 2.75 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான பாலில் போட்டு வச்சுருக்கேன். 2-3 ஸ்பூன் நெய், திராட்சைப்பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய். வாங்க நம்ம எப்படி கேசரி பண்ணதுன்னு பார்ப்போம். ஸோ கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் கொத்திக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமான வரைக்கும் வறுக்கணும். ஸோ முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே இதோட சேர்த்து நம்ம திராட்சை பழத்தையும் போட்டு வறுத்துக்க போகிறோம். திராட்சை பழம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். ஸோ திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற நெய்யிலே நம்ம பைனாப்பிளை வறுக்க போகிறோம். அதை இருக்கிற நெய்யிலே நம்ம இப்போ பைனாப்பிளை போட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அளவுக்கு வறுத்துக்கணும். இந்நேரத்தில் நீங்கள் சாப்டு பைனாப்பிளுக்கு பதிலாக பைனாப்பிளை மிக்சியில் பியூரி பண்ணியும் எடுத்துக்கலாம். சேம் அதே ஒரு கப், நீங்கள் எவ்வளோ கப் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பு பைனாப்பிளையும் பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தோடனே நம்ம பைனாப்பிள் எடுத்து வச்சுட்டு ரவை வறுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ரவையை ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் ரவையாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பைனாப்பிள்லேயே தண்ணி கொட்டி ரவை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரவை பார்த்தீங்கன்னா நல்லா மணல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ரவையை கொஞ்சம் வறுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா கேசரி கொஞ்சம் கசந்துடும். ஸோ ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌனானும் அவசியம் கிடையாது. நம்ம உப்புமா பண்ணுற அளவுக்கு ப்ரௌன் ஆக வேண்டியது. கேசரிக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். ஸோ நீங்கள் ரோஸ்டட் ரவை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக பைனாப்பிள் நம்ம நெய்யில் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், உங்களோட 3 கப் தண்ணியை கொட்டிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்தோடனே நம்ம ஏலக்காவை போடலாம். இப்போ 1 2 இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது இதில் கொஞ்சம் இடிச்சு வச்ச ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். ஸோ அப்போ நல்லா உங்களுக்கு வாசனை இறங்கும். நல்லா பபுள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவையை போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போடணும். ரவை போடும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக போடுங்க, ஏன்னா கொஞ்சம் மேலே தெரிக்கும். ரவை போட்ட உடனே ஃபாஸ்ட்டாக கிண்டிடுங்க, இல்லாட்டி அங்கங்கே கத்தி பிடிச்சிக்கும். ஸோ இந்த ரவை கொதிக்கும் போது அங்கங்கே கலரி ஊற்றுக்கோங்க. ஸோ கலரும் போது எங்கேயான கத்தி இருந்தால் நீங்கள் இந்த கலந்தி வச்சு அப்போவே அமுக்கி ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணோன்னே நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்கரை போட போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ரவையை கலரி ஊற்றுட்டே இருங்க. நல்லா தண்ணி இழுத்தினோடனே நம்ம இப்போ சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரை போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொத்திக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம குங்குமப்பூ நேச்சுரலாக கலர் கொடுக்கும், அதுக்காக தான் குங்குமப்பூ போடுறோம். இல்லாட்டி உங்களுக்கு கலர் பொடி ஃபுட் கலர் பொடி இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கலாம். பட் அதில் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால குட்டி பசங்களுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணதுனால நம்ம நேச்சுரலாக குங்குமப்பூவை நல்லா சூடான பாலில் போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான கலர் கிடைக்கும். ஸோ நம்ம கேசரி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில்
நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை பழம் போட்டுக்கிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் மேலே கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்கள் சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. ஸோ இப்போ நம்ம இந்த கேசரியை ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுற்றி ஒட்டாமல் வந்திருக்கு. கேசரி ரெடி. நீங்களும் எல்லாரும் உங்க வீட்டில் சுவையான பைனாப்பிள் கேசரி சமைச்சு பார்த்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.